வணக்கம். ஒரு இளைஞன் நீண்ட காலமாக சிறையிலேயே வசித்து வருகிறான். அவன் அகிம்சை வழியில் தனக்கு விடுதலை வேண்டும் என போராடி கொண்டே இருக்கிறான். அவனுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்கப்படவில்லை. அவன் தன்னுடைய அகிம்சை வழி போராட்டத்தையும் நிறுத்தி கொள்ளவே இல்லை. தொடர்ச்சியாக போராடி கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் கேட்ட அவனுடைய நீண்ட நாள் கோரிக்கையான விடுதலை அவனுக்கு கிடைக்கிறது. அவன் அதீத மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறான், ஓடுகிறான், குதிக்கிறான், பாடுகிறான், எல்லையில்லா மகிழ்ச்சியில் திளைக்கிறான். சற்று நேரத்தில் அங்கு அவனுடைய தாயாரை காண்கிறான். அவனுடைய ஆனந்தத்தில் ஓடி அவனுடைய தாயை கட்டி அணைக்க முற்படுகிறான். ஆனால் அவனால் கட்டி அணைக்க இயலவில்லை. காரணம், அவன் விடுதலை செய்யப்பட்டாலும் அவன் கையில் பூட்டியுள்ள விலங்கு இன்னும் அவிழ்க்கப்படவே இல்லை என்பதுதான் உண்மை. நாடு சுதந்திரமடைந்து ஏறத்தாழ 79வது ஆண்டை நாம் கடந்து விட்டோம். ஆனால் அந்த இளைஞனைப் போல உண்மையான சுதந்திரத்தை நாம் பெற்றோமாம் என்றால் இல்லை என்பதுதான் என்னுடைய பதிலாகவே இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்று சுதந்திர தின கொடியை ஏற்றி உரையாற்றிய நிகழ்வில் ஒரு சில சாராம்சங்கள்: 300 ஆண்டுகளாக அடிமைப்பட்டிருந்த இந்தியாவை பல்வேறு இன மொழி பாகுபாடில்லாமல் குமரி முதல் இமயம் வரை பெரும்பாலான மக்கள் உயிர் துறந்து தியாகம் பெற்று அகிம்சை வழியில் இந்த சுதந்திரத்தை நமக்கு பெற்று தந்தார்கள். அவர்களில் பல இன குழுக்கள், மொழிகள், உணவு, கலாச்சாரம் என்ன பல வேற்றுமை மக்களும் ஒரே கோரிக்கை, இந்திய சுதந்திரத்திற்காக போராடினார். அதனால்தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இந்தியா ஒரு பூகோள அமைப்பில் ஒரு நாடாக இல்லை என்றாலும் கூட வேற்றுமையில் ஒற்றுமை, த யூனிட்டி ஆஃப் டைவர்சிட்டி என்று நாம் சர்வதேச அளவில் உறக்க கொள்கிறோம். ஏனெனில் அந்தந்த மொழி, கலாச்சாரம், இனம், பாகுபாடு ஆகியவையெல்லாம் காக்கப்பட வேண்டும். ஆனால் கடந்த 10-11 ஆண்டுகளாக, குறிப்பாக நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சிக்கு பிறகு இந்தி மொழியை எல்லா வகையிலும் திணித்து ஒற்றை மொழி ஆக்கிவிட வேண்டும் என துடிக்கிறார்கள். அதே போல மாநில அரசு அதிகாரங்கள் எல்லாம் குறைத்து ஒரே அதிகாரம், உச்சபட்ச அதிகாரம் இருக்க வேண்டும் என எண்ணுகிறார்கள். மற்ற மதச்சார்பற்ற நாடு என நம்ம பறைசாற்றுகிறோம். ஆனாலும் இந்து மதத்தை மட்டும் தாங்கி பிடித்து மற்ற மதங்கள் எல்லாம் எப்படியாவது அழித்து விட வேண்டும் என துடித்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில்தான் முதலமைச்சர் சுதந்திர தின உரையில் நிகழ்த்துகிறார். அவர் குறிப்பிடுவது, மக்களுக்கு மிக அருகாமையில் இருக்கும் மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வேண்டும் என்று குறிப்பிட்டார். பொதுவாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை 3 வகையான அதிகாரங்களை நமக்கு கொடுக்கிறது. ஒன்று, ஒன்றிய அரசுக்கு இருக்கின்ற ஒரு அதிகாரங்கள், இன்னொன்று மாநில அரசுகளுக்கு உள்ள அதிகாரங்கள், மற்றொன்று ஒத்திசை அதிகாரம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும். இதில் பெரும்பாலும் ஒன்றிய அரசாங்கங்களுடைய அதிகாரங்களில் மாநில அரசாங்கங்கள் தலையிடுவதே இல்லை. அவர்கள் சர்வாதிகாரமாகவே செயல்படுகிறார்கள். ஆனால் இந்த ஒத்திசைவு பட்டியலில் கூட மாநிலங்களுக்குடைய கருத்துக்கள் எல்லாம் செவி சாய்க்காமல் அது ஒரு திசையாக, அதாவது ஒன்றிய அரசு முடிவெடுக்கும் துறையாகவே அந்த ஒத்திசைவு பட்டியல் இருக்கிறது. இதையும் தாண்டி தனக்கு வேண்டாத மாநில அரசாங்கங்களின் மாநில அதிகாரங்களை எவ்வாறெல்லாம் பறிக்கலாம், குறிப்பாக ஆளுநரை கொண்டு எவ்வாறு இயற்றப்படும் சட்டங்களை நிறுத்தி வைக்கலாம், மாநில அதிகாரங்களை எவ்வாறு மத்திய அரசாங்கம் பெறலாம் என்ற துடித்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றிய அரசாங்கங்கள். இந்த நிலை போக வேண்டும் என்றால் தலைவர் கலைஞர் 1969ஆம் ஆண்டு அமைத்த அந்த ராஜமன்னார் குழுவின் பரிந்துரை 74 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது மத்திய அரசும் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள அதிகார பதிவு, அதாவது மாநில சுயாட்சி ஒன்றுதான் இதற்கு நிரந்தரமாக தீர்வாக வேண்டும். அதே போல அரசியலமைப்பு சட்ட அட்டவணையில் உள்ள 14 மாநில மொழிகளும் தேசிய மொழியாக்க வேண்டும், அதாவது ஆட்சி மொழியாக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் மிகவும் எளிதாக அமையும். ஒரு மொழியில் நாம் இயற்றிய அந்த சட்டங்களை எல்லாம் 14 மொழிகளும் ஈஸியாக மாற்றிக்கொள்ளும் அளவிற்கு இன்றைய டெக்னாலஜிகள் டெவலப் ஆகிவிட்டது. அதனால் அதையும் நாம் அதே போல மதச்சார்பற்ற நாடு, அந்தந்த மொழி கலாச்சாரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். குறிப்பாக மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வேண்டும்.
அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள்லாம் இவ்வளவு வளர்ச்சியை பெற்றிருக்குது என்றால் அங்குள்ள மாகாணங்களுக்கு தனியான சுயாட்சி கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் மாகாணங்களும் வளர்ச்சி அடைகின்றன. அந்த நாடும் சர்வதேச அளவில் இன்று உயர்ந்த நாடாக இருக்கிறது. இந்தியா வளர்ந்த நாடாக ஆகப்பட வேண்டும் என்றால் முதலமைச்சர் தளபதி அவர்களின் கூற்றின்படி மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வேண்டும், மாநில சுயாட்சி வேண்டும். அதுதான் உண்மையான சுதந்திரத்தை நாம் பெற்றதற்கான அடையாளமாகும். மாநில சுயாட்சி ஒன்றுதான் இன்று ஒரே தீர்வாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.